அழகான காலை பொழுது அதிகால நேரத்துல குளிரான தென்றல் காற்று வீசுகிற இந்த வயல்வெளிக்கு வந்து இந்த பச்சை பயிர்களை பார்த்தாலே மனசு எவ்வளவு உற்சாகப்படுது. இதை பார்க்கிறப்போ கிடைக்கிற திருப்தியும் நிம்மதியும் எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் கிடைச்சிருமா? வாங்கண்ணே கோபாலண்ணே, என்ன காலங்காத்தா வயல் பக்கம் வந்திருக்கீங்க? ராஜே, நீ மட்டும் காலங்காத்தால வயல் பக்கம் வந்து இந்த குளிர்காத்த அனுபவிக்கலாம், நான் அனுபவிக்க கூடாதா? நல்ல அனுபவிங்கண்ணே. என்ன காசா பணமா? இன்னைக்கு கால கரண்ட், அதான் வயலுக்கு தண்ணி பாய்ச்சலான்னு வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வயல்ல களை எடுக்க பொம்பளை ஆளு வந்துருவாங்க, அதான் நின்றுட்டு இருக்கேன். அதோ வேலைக்கு ஆளுகள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வேலையை என்னன்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சு விட்டு நான் வீட்டுக்கு போய் என் சம்சாரத்தை இங்க வயலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நான் அப்படியே வேலைக்கு போகணும்னே. அதிகாலையிலேயே நீ வயலுக்கு வந்து வயல்வெளிய பார்த்துட்டு மார்க்கெட்டுக்கு போய் பகலெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிற. உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜு. என்னன்னே பண்றது, என் மகன் காலேஜில் படிச்சிட்டு இருக்கானுல்ல, இந்த விவசாயத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா காலேஜுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாதுல்ல. சரிண்ணே, வேலைக்கு நேரமாச்சு, நான் வரட்டுமாண்ணே? மலரே, வயலுக்கு தண்ணி எடுத்து விட்டு வந்துட்டேன், பாஞ்சிக்கிட்டு இருக்கு. களை எடுக்க ஆள் வந்துட்டாங்க. நீ சீக்கிரமா சமையலை முடிச்சுட்டு வயலுக்கு போ. எனக்கு வேலைக்கு போக நேரமாச்சு, நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். பையன் காலேஜுக்கு கிளம்பிட்டானா? காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. நீங்க புதுசாக வேலை முடிஞ்சு வரும்போது மறந்துடாம உரம் வாங்கிட்டு வந்துருங்க. கடவுளே ஆண்டவா, நாங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சுகமா இருக்கணும், நீதான்ப்பா அருள் புரியணும் கடவுளே. என்னப்பா குளிச்சாச்சா? சாப்பிட்டியா? காலேஜுக்கு கிளம்பிட்டியா? எல்லாம் முடிச்சாச்சுப்பா. அப்பா காலேஜுக்கு கிளம்பிட்டேன். அப்பா. என்னப்பா ஆனந்து, என்ன விஷயம்? அப்பா பரீட்சைக்கு பணம் கட்டணும்ப்பா. எவ்வளவுப்பா வேணும்? ஒரு 1000 ரூபா வேணும்ப்பா. இந்தாப்பா 1000 ரூபா வச்சுக்க, நல்லா படி. ஆனந்தே, எதுக்குடா இந்த பணம்? பரீட்சைக்கு பணம் கட்டம்மா. போன வாரம் தானே பணம் வாங்கிக்கிட்டு போனேன். அது எக்ஸாமுக்குமா, பணம் கட்டியாச்சு. என்னங்க இது, பையன் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. விடுமா, காலேஜில் படிக்கிற பையன், அவனுக்கு செலவில்லாமலா இருக்கேன். நாம தான் ஒன்றும் படிக்கல, நம்ம மகனாவது காலேஜ் போய் படிக்கிறாங்கிறது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. வாப்பா ராஜு, வயல்ல வேலையெல்லாம் முடிஞ்சா? இல்லப்பா, நடந்துகிட்டே இருக்கு. என் சம்சாரம் பாத்துக்கிறேன். கேசவா, நீ வந்து நேரமாச்சா? நானும் இப்பதாப்பா வந்தேன். என்னப்பா இது, மார்க்கெட்டுக்கு வர்ற வண்டியை இன்னும் வரக்கானா? வர்ற நேரம் தாப்பா, இனிமேதான் வண்டியே வரும். கேசவா, நம்ம போட்டிருந்த துணிமணிகளையும் நம்ம பையையும் பத்திரமா வச்சுட்டியா? அதெல்லாம் பத்திரமா நம்ம முட்டையங்கடையில வச்சுட்டேன். இனி வண்டி வந்துச்சுன்னா நம்ம டியூட்டி ஆரம்பிக்க வேண்டியதுதான். கேசவா, லோடு ஏற்றிக்கிட்டு வர்ற வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. கேசவா, நமக்கு தெரிஞ்ச வண்டி ஒன்று வந்துகிட்டு இருக்கு பாரு, ஃபுல்லா லோடு ஏற்றிக்கிட்டு வருது. அதை மடக்கு முதல்ல. டிரைவரனே நிப்பாட்டு நிப்பாட்டு. டிரைவர் என்ன ஒரு வாரமா வண்டியும் காணா, நீங்களும் இந்த பக்கம் வர காணா? வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, அது சரி செய்ய ஒரு வாரம் ஆயிடுச்சு. சரி போமா, சீக்கிரமா மார்க்கெட்டில் இந்த லோடை இறக்கிட்டு அங்கேருந்து ஒரு லோடு புக் ஆயிருக்கு, அதை ஏற்றிக்கிட்டு மதுரைக்கு கொண்டு போகணும். ஓகே டிரைவர் நீங்க வண்டியை கிளப்புங்க. ராஜா ஓடிவா ஓடிவா, ஓடி வந்து ஏறிக்க. கேசவா, நான் பண்டலை தூக்கி போடுறேன், நீ பண்டலை பிடிச்சி இறக்கி வை. நம்ம 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமா தூக்கிட்டு போயிடலாம். கேசவா, சீக்கிரமா நடப்பா, இன்னும் கொஞ்சம் பண்டல் தான் இருக்கு, அதையும் இறக்கிட்டா அடுத்தாப்புல நம்ம லோடை ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். வாண்ணே கோபாலண்ணே, என்ன இந்த மார்க்கெட்டு பக்கம்? ஊர்ல இருக்கிற என் பெட்டி கடைக்கு கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன்ப்பா. அண்ணே, அந்த கடைசியில 3வது இருக்கிற ராமர் கடைக்கு போனேன், என் பேரை சொல்லு, விலை குறைச்சி போட்டு கொடுப்பாங்க. சரிப்பா, வேகாத வெயில்ல இப்படியா நீ கஷ்டப்படணும்? கஷ்டத்தை பார்த்தா மகனை காலேஜில் படிக்க வைக்க முடியுமா? சரிண்ணே, இந்த லோடை இறக்கிட்டு அடுத்த லோடு ஏற்றுன, நீ போய் சாமான்களை வாங்கிக்கிட்டு ஊருக்கு கிளம்புண்ணே. இன்னும் எவ்வளோ மூடை இருக்கு? சரி விடுப்பா, நாங்கள் ஏற்றிக்கிறோம். அண்ணே டிரைவர் ஒரு 200 ரூபா சேர்த்து போட்டு கொடுக்க சொல்லுண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டு லோடு ஏற்றிருக்கோம். சரிப்பா, கொடுக்கறத வாங்கிக்கோங்க, நமக்கு தெரிஞ்ச கடை தான்.
அடுத்த லோட்ல சேர்த்து வாங்கிக்கிறலாம். மீனா, இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு எல்லா கிளாஸுமே போர்ப்பா, ஒரே தலைவலி. கொஞ்ச நேரம் அந்த மரத்து கீழே உட்காரலாமா? மீனா, தலை ரொம்ப வலிக்குதா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லை, லேசா தான் வலிக்குது. காஃபி ஷாப்ல போய் ஒரு காஃபி சாப்பிடலாமா? தலைவலி சரியாயிரும். போகலாம், ஆனா நான் பணம் கொண்டு வரலையே. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஐயா வச்சிருக்கேன், வா போலாம். என்ன காஃபி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு ஆர்டர் பண்ணிட்ட? சும்மா சாப்பிடு, உனக்கு இல்லாததா? எப்படிப்பா உங்க வீட்டுல மட்டும் இவ்வளவு பணம் உனக்கு கொடுக்கறாங்க? சும்மா கேட்டா கொடுத்துருவாங்களா? என் அப்பா அம்மா விவரம் தெரியாதவங்க. ஒரு தடவை எக்ஸாமுக்குன்னு பணம் வாங்குவேன், மறு தடவை பரீட்சைக்குன்னு பணம் வாங்குவேன். நல்ல காமெடியா இருக்கு, இப்படி செய்யலாமா? சும்மா நம்மளை பெத்துட்டா மட்டும் போதுமா? நமக்கு வேண்டியதை செய்ய வேண்டியது அவங்க கடமை இல்லையா? மீனா, வர வாரம் 15ஆம் தேதி உன்னுடைய பிறந்த நாள் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? உன்னையே எப்பயும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு உன் பிறந்த நாள் தெரியாதா? பாரு, உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன்னை எப்படி அசத்த போறேன்னு. இந்த வருஷத்தோட நம்ம படிப்பு முடிய போகுது. ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் 40 நாள் தான் இருக்குது. ஆமாம்ப்பா, எக்ஸாம் நினைச்சாலே தலை சுத்துது. சரி வா போகலாம். பேரர், எவ்வளவு பில்லு? சார், பில் 450 ரூபாய் ஆச்சுங்க சார். சார் இந்தாங்க சார், சேஞ்ச் 50 ரூபாய். பரவாயில்ல, அதை டிப்ஸா வச்சுக்கங்க. மகனே, எப்படி படிச்சுட்டு இருக்க? எப்ப பரீட்சை? நல்லா படிக்கிறேன்ப்பா. அடுத்த மாசம் பரீட்சை இருக்கு. வர்ற வாரத்துல இருந்து படிக்க லீவ் விடுறாங்கப்பா. படிக்காத நம்ம குடும்பத்துல நீ ஒரு பட்டதாரி ஆக போற. நல்லா படி. அப்பா, ஹால் டிக்கெட் வாங்கணும்ப்பா, கொஞ்சம் பணம் வேணும். இப்படித்தானே போன மாசம் சொல்லி வாங்கிட்டு போனேன். சரி, எவ்வளவு வேணும், எப்ப வேணும்? அது லேபுக்கும் லைப்ரரிக்கும் அரியஸ் கட்டுறதுக்காகப்பா. இப்போ ஒரு 3000 ரூபாய் வேணும்ப்பா, நாளைக்கு கட்டணும்ப்பா. 3000 ரூபாய் வேணுமா? இருந்த காசுக்கு உரம் வாங்கிட்டேன். நாளைக்கே வேணுமா? சரி, நாளைக்கு காலையில கொடுக்குறேன். என்னங்க திடீர்னு 3000 ரூபாய் கேட்குறேன், அதுவும் நாளைக்கே வேணும்னு கேட்குறேன். நீங்களும் நாளைக்கு காலையில கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எப்படிங்க நாளைக்கு காலையில கொடுப்பீங்க? அது எப்படியோ கொடுக்குறேன். அது என் பாடு. நம்ம பையன் பட்டதாரி ஆக போறான், அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? சரிம்மா, நான் இன்னைக்கு ராத்திரி வரமாட்டேன், கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டி இருக்கு. ராஜா, லோடுகள்லாம் இறக்கியாச்சு, வேலை முடிஞ்சுச்சு, லாரிகளும் போயிருச்சு, வீட்டுக்கு கிளம்பலாமா? கேசவா, இன்னைக்கு நைட்டு வர்ற லாரிகளில் லோடு இறக்குவோமாப்பா? பார்ப்போமா? என்ன ராஜா திடீர்னு சொல்ற? என் பெரியம்மா இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றாங்க, பாவம் வயசானவங்க. நான் இப்படியே நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகணும். நாளைக்கு நைட்டு வேலை பார்ப்போமா? என் பையனுக்கு நாளைக்கு காலேஜுக்கு ஏதோ பணம் கட்டணுமாப்பா, அதனால தான்ப்பா நைட்டில் லோடு இறக்கலான்னு பார்க்குறேன். சரி, நீ போ, நான் நைட்டு லோடு பார்த்துக்கிறேன். இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரமாயும் ஒரு லாரி கூட வரல? அதோ ஒரு லாரி வருது, அதை மடக்கலாம். என்னப்பா லோடுமேன், லோடு இறக்கணும், வர்றியா? லோட இருக்க வர்றேண்ணே, போகலாம். என்னப்பா லோடுமேன், நீ ஒரு ஆள் மட்டும் இருக்க, கூட ஆள் இல்லையா? இல்லையண்ணே, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கிளீனர் மட்டும் லேசாக மூடைகளை நகட்டி கொடுத்தா லோடு முழுசையும் நானே இறக்கி கடையில் சேர்த்துருவேண்ணே. சரி வாப்பா, நான் கடை முன்னாடி லாரியை நிப்பாட்டிட்டு தூங்குறேன். நீ விடியறதுக்குள்ள லோட பூராத்தையும் இறக்கிருப்பா. அப்பனே முருகா, தனியாக லோடு இறக்க போகிறேன், எனக்கு நீ தான்ப்பா துணையாக இருக்கணும். கிளீனர் தம்பி வாப்பா, கொஞ்சம் மூடைய நகர்த்தி கொடுப்பா. டிரைவருண்ணே, நல்லா தூங்குனீங்களா? லோடு பூரா இறக்கியாச்சுண்ணே. ஒரே அலுப்புப்பா, நல்லா தூங்கிட்டேன். பரவாயில்லையே, விடியறதுக்குள்ள ஒரு ஆளா லோடு பூராவும் இறக்கிட்டியே. எவ்வளோப்பா வேணும்? கூலி 3000 ரூபா கொடுங்கண்ணே. ரொம்ப நன்றி டிரைவருண்ணே.
என்னங்க இவ்வளவு கழிச்சு போய் வந்திருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? ராத்திரி முழுசும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதான் இப்படி, வேற ஒன்றும் இல்லை. சரி, பையன் எந்திரிச்சிட்டானா? இல்லைங்க, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கேன். சரி, நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அவன் காலேஜுக்கு கிளம்பும்போது பார்க்குறேன்னு சொல்லு. என்ன கோபாலன பையன் இங்கே உட்காந்துருக்கேன், இன்னைக்கு அவனுக்கு பள்ளிக்கூடம் இல்லையா? ஆனந்து, இந்தாப்பா நீ கேட்ட 3000 ரூபா. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஹாப்பி பர்த்டே மை டியர் மீனா. என்னப்பா இன்னைக்கு ஒரே அசத்தலா இருக்கு, பயங்கரமா அசத்துறியே. என் அன்பு மீனாவுக்கு இந்த அடியேனின் சின்ன கிஃப்ட். ஓ, தேங்க் யூ வெரி மச். இந்த பையன் ராஜாவோட மகன்ல என்ன இங்க ஒரு பொண்ணோட நெருக்கமா உட்காந்துருக்கான், என்னன்னு தான் பார்ப்போம். மீனா, நாளையிலேருந்து ஸ்டடி ஹாலிடேஸ் ஆரம்பமாகுது. இனி உன்னைய எக்ஸாம் அப்போ தான் பார்க்க முடியும். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபியூச்சர் பிளான் என்ன மீனா? முதல்ல ஸ்டடி ஹாலிடேஸ்ல ஒழுங்கா படிச்சு எக்ஸாம் நல்லபடியா எழுதுவோம். அதுக்கு பிறகு நம்ம ஃபியூச்சர் பிளானை பத்தி யோசிக்கலாம், பேசலாம். வாண்ணே கோபாலண்ணே, என்னண்ணே இந்த பக்கம்? ராஜு, உன்னையதான்ப்பா பார்க்க வந்தேன். என்னண்ணே, என்ன விஷயம்? நான் நேத்து டவுனுக்கு போயிருந்தேன். அப்ப பார்க்ல போய் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு போனேன். அங்க உன் மகனை பார்த்தேன். அவன் ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து அநியோனியமா பேசிக்கிட்டு இருந்தேன். அதான் உன்கிட்ட சொல்லி உன் பையனை கவனமா பாத்துக்கன்னு சொல்ல வந்தேன்ப்பா. அண்ணே, என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லை. அது ஏதாவது கூட படிக்கிற பொண்ணா இருக்கான். அடுத்து பரீட்சை வருது, இன்னையிலிருந்து படிக்கிற விடுமுறை விடுறாங்களாம். என் பையன் நல்லா படிக்கிற பையன் இல்லையா, அதனால படிப்புல ஏதாவது சந்தேகம் கேட்டு வந்திருக்கும்னே. ரொம்ப தான்ப்பா உன் பையன் மேல நம்பிக்கை வச்சிருக்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான்ப்பா. மீனா, மீனா என்ன மூடில் போயிட்டு இருக்கா? நான் கூப்பிட்டு கேட்கலையோ? நிற்காம போயிட்டே இருக்காளே. மீனா, என்ன நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நான் கூப்பிட்டது கேட்கலையா? நான் எக்ஸாம் எழுதுற மூட்ல இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நீயும் நல்லா எக்ஸாம் எழுத பாரு. எல்லா எக்ஸாம் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. மீனாவும் நல்லா எழுதியிருப்பாள்ல. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன மீனா எனக்காக வெயிட் பண்ணாமல் போயிட்டு இருக்காளே? மீனா, மீனா என்ன இவ நான் கூப்பிட போயிட்டே இருக்காளே? ஏய் மீனா, என்ன நீ நான் கூப்பிட போயிட்டே இருக்க? நான் கூப்பிட்ட உனக்கு கேட்கலையா? சரி, எக்ஸாமில் எப்படி எழுதுன? நான் சரியா கவனிக்கல. என்ன கேட்ட? ஓ, எக்ஸாம்ல நல்லா எழுதியிருக்கேன். மீனா, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம ஃபியூச்சர் பிளானை பற்றி பேசலாமா? என்ன ஃபியூச்சர் பிளான்? மீனா, நீ தானே எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபியூச்சர் பிளானை பற்றி என்னன்னு முடிவு செய்யலாம்னு சொன்னேன். ஆமா சொன்னேன், ஃபியூச்சர் பிளானை பத்தி பேசலாம்னு சொன்னேனே தவிர நம்ம ரெண்டு பேரோட ஃபியூச்சர் பிளானை பத்தி பேசி முடிவு எடுக்கணும்னு நான் சொல்லலையே. என்ன ராஜாவோட மகனை இந்த பொண்ணு காரசாரமா பேசிட்டு இருக்காங்க, என்ன விஷயம் என்னன்னுதான் கேட்போம். உன்னோட ஃபியூச்சர் பிளானை பத்தி நீ தான் யோசிக்கணும், என்னோட ஃபியூச்சர் பிளானை பத்தி நான் தான் யோசிக்கணும். மீனா, நீ ஏன் இப்படி நீ நான் பிரிச்சு பேசுற? படிச்சு முடிச்சாச்சு, இனி அவங்கவுங்க லைஃபை அவங்கவுங்க தான் முடிவு எடுக்கணும். இந்த ஸ்டடியில எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நிச்சயார்த்தமும் முடிஞ்சிருச்சு. மீனா, என்ன சொல்ற நீ? அப்ப நீ என் கூட பழகுனது, நாம காதலிச்சது? நான் எப்ப உன்னைய காதலிக்கிறேன்னு சொன்னேன்? நான் உன்னைய கல்யாணம் பண்ணா என்னை காப்பாத்த உன்கிட்ட என்ன இருக்கு? நீயே உன் அப்பா அம்மாவை ஏமாத்தி பணம் பிடுங்குறவன். நான் உன்னைய கட்டிக்கிட்டா நானும் உன் அப்பா அம்மா மாதிரி கூலி வேலை செஞ்சுதான் பழிக்கணும். என்னைய கட்டிக்க போற மாப்பிள்ள சென்னையில ஐடி கம்பெனில கை நிறைய சம்பாதிக்கிறாரு, தனி வீடு வச்சிருக்காரு, என்னைய ரொம்ப விரும்புறாரு. இனிமே என்கிட்ட பேசாத, நான் கிளம்புறேன். மீனா, கொஞ்சம் நில்லு. என்ன நீ திடீர்னு இப்படி சொல்ற? மீனா, நீ என்னை ஏமாத்திராத. என் வாக்கு நல்லா இருக்கணும்னு நான் முடிவெடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல என் தோல் மேல இருக்க உன் கையெடு, வீணா அசிங்கப்படாத. இனிமே என் வழியில குறுக்க வராத. என்னப்பா தம்பி, என்ன விஷயம்? நான் அன்னையில இருந்து உங்க 2 பேரை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு சொல்றது என்ன தப்பு இருக்கு? முதல்ல நீ உன் குடும்பத்தை பத்தி உன் வாழ்க்கையை பத்தி என்னைக்கா யோசிச்சிருக்கியா? வா, உனக்கு சில விஷயங்களை காட்டுறேன், அப்பதான் உனக்கு புரியும்.
அங்கிள், இங்க எதுக்கு மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் காரணமா தான்ப்பா கூப்பிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் திரும்பி அங்க பாரு. என்ன அங்கிள், அப்பாவா? அவரா இப்படி முடிய தூக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு? ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது! உன்னோட காலேஜ் ஃபீஸுக்கு உன் செலவுக்கு உன் அப்பா பணம் மரத்துல காய்ச்சது அப்படின்னு கொண்டாந்து உனக்கு கொடுத்தாரு. இப்படி கஷ்டப்பட்டுதான்ப்பா உனக்கு பணம் கொடுத்தாரு. ஐயோ அப்பா, முதல்ல பாரத்தை என்கிட்ட கொடுங்க, நீங்க தூக்காதீங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க கஷ்டம் தெரியாம உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. கோபாலண்ணே, எதுக்கு இவன் நீங்க கூப்பிட்டு வந்தீங்க? இதெல்லாம் இவன் பார்க்கலாமா? ராஜு, காலேஜில் படிச்சு பட்டம் வாங்கி வர்ற அறிவை விட வாழ்க்கையில பட்டு வர்ற பட்ட அறிவுதான்ப்பா வாழ்க்கையை காப்பாத்தும். இப்ப இந்த நிமிஷம் உன் மகனுக்கு அந்த பட்ட அறிவு வந்துருச்சு. இனி நீ கவலைப்படாத. இனி உன் பாரத சுமக்க உன் மகன் தயாராயிட்டான். இதுதான்ப்பா ஒரு தந்தைக்கு மகன் செய்யற நன்றி. அதை நீ தடுக்காத. தம்பி, உன்னை இப்ப பார்க்கும்போது மிகவும் பெருமையா இருக்குப்பா. ஒவ்வொரு வீட்லயும் அப்பாக்கள் பட்ட கஷ்டம் அந்த பிள்ளைகள் அப்பாகும் போதுதான்ப்பா தெரியும். அந்த பிள்ளைகள் அதை உணரும் போது அந்த அப்பாக்கள் உயிரோட இருக்காங்களோ இல்லையோ. என்னப்பா உன்னை காலேஜில் படிக்க வச்சது இப்படி மூட்டையை தூக்கவா? நீங்க மூட்டையை தூக்கி தானேப்பா எனக்கு படிப்புங்கிறத கொடுத்தீங்க. அதை நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? என் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வேலையை பார்க்குறேன். உங்ககிட்ட இருந்து எனக்கு வந்த உழைப்புங்கிற நோக்கத்தை வீணாக்கலாமா? அப்பா, நீங்க வீட்டுக்கு போய் இனிமே நல்லா ஓய்வு விடுங்க. முடியலன்னா நம்ம நிலத்துல பொழுதுபோக்க விவசாயம் பாருங்க. இனிமே நீங்க எதையும் பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பின்ன என்ன ராஜு, வா நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுல போய் நம்மளால சும்மா இருக்க முடியாது. உன் மகன் சொன்ன மாதிரி விவசாயத்தை பொழுதுபோக்கா பார்க்கலாம். ஆமாப்பா, இந்த காலத்துல விவசாயத்தை படிப்பா பார்க்க முடியுமா? பொழுதுபோக்கா தான் பார்க்க முடியும். உன் மகனுக்கு இப்ப உழைப்பும் வந்துருச்சு, நீ நினைச்ச மாதிரி படிப்பும் வந்துருச்சு. ரெண்டையும் சேர்த்து அவன் வாழ்க்கையில முன்னேறி பெரிய ஆளா வந்துடுவான். என்ன ராஜு, இப்ப சந்தோஷம் தானே? கோபாலண்ணே, இப்ப என் மகனை பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குண்ணே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பாக்கள் அந்த குடும்பங்களின் சுமைகளை தாங்குகிற சுமைகளின் சுமையறியா சுமை தூக்கிகளா தான் இருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட படிச்ச படிப்பும் இருக்கு, உழைப்பும் இருக்கு. கோபாலங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வாழ்க்கையையும் முன்னேற்றிக்கிட்டு அப்பா அம்மாவையும் கவலைப்பட விடாம சந்தோஷமா வச்சிருக்கணும். இதுதான் நான் அவங்களுக்கு செய்யற நன்றி.